Hi friends, welcome to Bensi Flower channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா 1 mark, 2 mark, 4 mark, 6 mark. இது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல வருது மட்டும் தான் உங்களுக்கு 2 mark, 4 mark, 6 mark எல்லாமே ஆன்சர் ஓடி நான் கொடுத்திருக்கேன். ஷார்ட்டா அத படிச்சாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த 1 mark, 2 mark, 4 mark, 6 mark மட்டும் தான் உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாம்ல. இது வந்து previous questionோட மாடல். क्वेश्चन வந்து போன வருஷம் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இது ஜஸ்ட் நீங்க பார்த்துட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி தான் இந்த வருஷமும் உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க. क्वेश्चनோட மாடல் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த ஒன் வேர்ட் அந்த மார்க் இது மட்டும் தான் மாறும். மத்தபடி இதே மாதிரி தான் இருக்கும். 14 ஒன் வேர்ட் கேட்பாங்க. நம்மளோட சேனல்ல வந்து பிரைவேட்டா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. ஸ்கூல் பசங்கனாலும் இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இத பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நம்மளுக்கு क्वेश्चन கேட்பாங்க அப்படிங்கற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஒண்ணுக்காக தான் இந்த क्वेश्चन நீங்க லாஸ்ட் நிமிஷம் நீங்க பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போனா உங்களுக்கு क्वेश्चन தரும்போது நீங்க இதே மாதிரி எழுதலாம் फ्रेंड्स. அப்புறம் செகண்ட் இதுல 2 மார்க் கேட்பாங்க. 2 மார்க். செயல் பகுதியில இருந்து உரைநடை பகுதியில இருந்து ஃபர்ஸ்ட் 2 மார்க் கேட்பாங்க. அப்புறம் 2 மார்க் கேட்பாங்க. செயல் நடை பகுதி அப்புறம் உரைநடை பகுதியில இருந்து முதல்ல ஃபர்ஸ்ட் 14 ஒன் வேர்ட் தான் கேட்பாங்க. இது வந்து செவி மாற்றுத்திறனாளிகளுக்கு இருந்தாங்க அவங்களுக்குள்ள क्वेश्चन அது நம்ம வந்து அட்டெண்ட் பண்ண தேவையில்ல. மாற்றுத்திறனாளியா இருக்கவங்க மட்டும் அந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணா போதும். அப்புறம் எவையேனும் 7 क्वेश्चनக்கு விடை தருக. பிரிவு 3வதுல கேட்டிருக்காங்க. எவையேனும் 2க்கு क्वेश्चन ஆன்சர் தருக. இது இலக்கணம். அது செயல் பகுதி 4 மார்க். இது இலக்கணத்துல 4 மார்க். இது எல்லாமே உங்களுக்கு क्वेश्चन ஆன்சர் ஓடி நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல போய் படிச்சிட்டு போங்க. நான் கொடுத்திருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும் फ्रेंड्स. அப்புறம் 6 மார்க் செயல் பகுதி. இலக்கிய நயம் பாராட்டுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்ஸ் மார்க் உங்களுக்கு அது கேட்டிருக்காங்க. திருக்குறள்ல இருந்து கண்டிப்பா ஒரு 6 மார்க். கடைசியா உங்களுக்கு திருக்குறள் கேட்டிருப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து முடியும் என்று குறள் அப்படி கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for